ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் விஜய் சேதுபதி, நந்திதா, அஸ்வின், ஸ்வாதி நடிப்புல வெளிவந்திருக்கிற இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு இது எந்த மாதிரி படம்னு புரிஞ்சிருக்கும். ரவுத்ரம்னு ஒரு ஆக்ஷன் படம் எடுத்து அடி வாங்கின டைரக்டர் கோகுல் இப்போதைய ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரு காமெடி படம் எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. யப்பா சாமி, இந்த மேட்ரு யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு பிச்சுக்கணும்டா யப்பா. எப்படி இருக்கீங்க? கதை பத்தி எல்லாம் ரொம்ப அலட்டிக்காம ரொம்ப சின்ன நோட்டை வச்சுக்கிட்டு அதை எந்த அளவுக்கு பில்டப் பண்ண முடியுமோ அவ்வளவு பெருசாக்கி நம்மளை சிரிக்க வைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. நல்லா நடிக்கக்கூடிய ஸ்டார் காஸ்ட் அமைஞ்சது இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட். விஜய் சேதுபதி நார்த் மெட்ராஸ் லாங்குவேஜ் பேசிட்டு எதிர் வீட்டுல இருக்கிற நந்திதாவை ரூட் விட்டுட்டு ஒயின் ஷாப்பே கதின்னு கிடைக்கிற ஒரு லோக்கல் கேரக்டரை நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் வந்த படங்கள்ல ரொம்ப அண்டர் பிளே பண்ணி நடிச்சவரு இந்த படத்துல ரொம்ப சவுண்ட் விட்டு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கே பண்ணி இருக்காருனாலும் அது இந்த கேரக்டருக்கு பொருந்தது அப்படிங்கிறது உண்மை. அஸ்வின், நந்திதா, ஸ்வாதி, பசுபதி, சூரி, பாஸ்கர், நான் கடவுள் ராஜேந்திரன், பட்டிமன்றம் ராஜா எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப வீக்கான கதையை எடுத்துக்கிட்ட டைரக்டர் திரைக்கதையை ஓரளவு டீசெண்டா அமைச்சு படத்தை கொஞ்சம் காப்பாத்திருக்காரு. கடைசியில சொல்லி இருக்கிற மெசேஜும் நல்லாவே இருக்கு. There is no use of playing violin at the back of a buffalo. சீனுக்கு சீன் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டதால ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லாம் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணல டைரக்டர். பிளாக் காமெடி அப்படின்னா படத்துல எல்லா கேரக்டர்ஸுமே முட்டாள்தனமா பேசி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறது தான் நம்ம ஊர்ல தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அபத்தமான நிறைய கேரக்டர்ஸ படம் ஃபுல்லா பார்த்து சில சீன்ல படம் பார்க்கிற நாமளே முட்டாள் மாதிரி உணர்றோம். கேமரா, மியூசிக் ரெண்டு ஓகே. எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்திருக்கலாம். டெங்கு டாங்கு பெல்லு பெல்லு புசி சிந்த வெல்லு நீ தான் தர்மம் பில்லு டீ சொல்லு ஸ்ட்ராங்கா டீ சொல்லு. இந்த மாதிரி நிறைய மைண்ட்லெஸ் படங்கள்ல சமீப காலத்துல பார்த்து ரொம்ப அலுப்பா இருக்கு. இந்த படத்துல பாராட்டுறதுக்கு ஓரளவு சில விஷயங்கள் இருந்தா கூட இன்னும் ரொம்ப பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுது. இந்த மாதிரி சுமாரான படங்கள் காமெடிக்காக மட்டும் வெற்றி அடையும் போது அது இதை விட சுமாரான ஒரு 20 படங்கள் வர்றதுக்கு காரணமா இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்பவும் கவலை தரக்கூடிய உண்மை. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் நீங்க என்னோட எல்லா வீடியோவையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்னோட எல்லா அப்டேட்ஸும் தெரியணும்னா என் Facebook பேஜுக்கு லைக் கொடுங்க. அடுத்த பட விமர்சனத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டீவன் ஸ்டீல்ஜர்.